1க்கும் 1000க்கும் நடுவில் இருக்கிற எல்லா ப்ரைம் நம்பர்ஸையும் பிரிண்ட் பண்ணணும். எப்படி பண்ணுறது? நேற்று பண்ணது வந்து ஒரு நம்பர் ப்ரைமா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது. நாம் இப்போ என்னென்னா முதல்ல 1 பிரிண்ட் பண்ணணும், அப்புறம் 2 பிரிண்ட் பண்ணணும், அப்புறம் 3 4 பிரிண்ட் பண்ண கூடாது, அது ப்ரைம் இல்லை. ஆனால் 5 பிரிண்ட் பண்ணணும், 6 பிரிண்ட் பண்ண கூடாது, அது ப்ரைம் இல்லை. 7 பிரிண்ட் பண்ணணும், இப்படி பிரிண்ட் பண்ணணும். ஸோ அண்ட் அவுட்புட் வந்து 1 2 3 5 7 9 இல்லை 10 இல்லை 11 ப்ரைமா, 11 13 அப்புறம் என்ன 17 19 இப்படியே 1000 வரைக்கும் போகணும். 1000 வந்து ப்ரைம் கிடையாது, மேபி 9997 ப்ரைம் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் பிரிண்ட் ஆகும், இப்படி ஆகும். இது எனக்கு ப்ரைமான்னு தெரியல, சொல்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு அது ப்ரைமாக இருந்துச்சுன்னா அது வரைக்கும் பிரிண்ட் ஆகும். இதை எப்படி பண்ண போகிறீங்க? ஓகே போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு அப்போ 110,000 வரைக்கும் எல்லாம் பிரிண்ட் ஆகும்ல? அதே அவ்வளோதான், முடிச்சு. ஸோ ப்ரோக்ராம் நீங்களே சொல்லிட்டீங்க, 2-3 பேர் சண்முக பிரியா சொல்லிட்டு நீங்களும் சொல்லிட்டீங்க. வெரி குட். ஸோ ரொம்ப சிம்பிள் தான் கான்செப்ட். ஒரு வைல் லூப் போடுங்க. இப்போ எனக்கு வந்து 1 to 1000 எல்லா நம்பரையும் பிரிண்ட் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணுவீங்க? இப்போ நான் எந்த லாங்குவேஜில் சொல்லித்தரது? வெப்பில் PHP மட்டும் சொல்லித்தரல, PHP சொல்லி தரலாமா? $i = 1ல் வச்சுக்கோங்க. 1 to 1000 நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? while $i <= 1000 வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இதுக்குள்ளே என்ன பண்ணுங்கன்னா சிஎல் இப்போ எக்கோ ஐ பண்ணுமா உங்களுக்கு? எக்கோ ஐ 0, $i. இது என்ன பண்ணும்? ஐயில் இப்போ இது என்ன பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கு? அவுட்புட்டு 1 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 இன்ஃபினிட் டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். எனக்கு 1 2 3 4 5 6 போனால் $i++ கரெக்டாக? இப்போ என்ன ஆகும்? 1லேருந்து 1000 வரைக்கும் எல்லா நம்பரும் பிரிண்ட் ஆகும். ஆனால் எனக்கு இது நடக்கக்கூடாது, எனக்கு அது ப்ரைம்னா மட்டும்தான் பிரிண்ட் ஆகணும். அப்போ என்ன பண்ணுவீங்க? ஒரு இஃப் இந்த இடத்துல போட்டிங்கன்னா முடிஞ்சது. வெரி குட். இஃப் இஸ் ப்ரைம் ஆஃப் இப்படி போட்டு இங்கே ஒரு ப்ராக்கெட் தரது, இங்கே ஒரு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சா. இவ்வளோ தான் நம்ம ப்ரோக்ராமே. இஸ் ப்ரைம்க்கு நம்ம ஆல்ரெடி லாஜிக் எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ வேலை முடிஞ்சிடும். 1 to 1000க்குள்ளே எல்லாமே ப்ரைம் நம்பராக கண்டுபிடிச்சிடும். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து சொல்லப்போனால் நான் வந்து கம்ப்யூட்டரே கனெக்ட் பண்ண போகிறதில்ல, இங்கேயே எழுதி இங்கே அவுட்புட் ட்ரேஸ் பண்ணிட போகிறேன். ஓகேவா? லெட்ஸ் நாட் வேஸ்ட் டைம் ஆல்சோ. உங்களுக்கு வந்து ப்ரைம் நம்பராக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ரோக்ராம் எழுதி தெரியும். ஓகே, ஸோ நீங்களே அதுக்கு ப்ரோக்ராம் எழுதிடுங்க. உங்களுக்கு வந்து அதுக்கு அவுட்புட் ட்ரேஸ் பண்ண தெரியும், ஸோ நீங்களே அதுக்கு அவுட்புட் ட்ரேஸும் பண்ணுங்கள். ஓகே, அப்போது நம்ம இதை மட்டும் பண்ணோம்னாவே போதும். இதை வந்து இன்னும் பெரிய லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாமான்னா எஸ். அதாவது $i = 1ன்னு வச்சுக்கிட்டிங்களா? y $i <= 1000 போட்டாச்சா? ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியாச்சு. இஃப் இஸ் ப்ரைம் செக் பண்ணியாச்சு. அப்போது எக்கோ ஐ 0, empty, $i பண்ணியாச்சு. கரெக்டாக? எஸ். இதை வந்து இன்னும் நீங்கள் என்னென்ன பண்ணலான்னா, ப்ரைமாக கண்டுபிடிக்கிற ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, அந்த ப்ரோக்ராமே நீங்கள் இந்த இடத்துல கூட கொண்டாந்து எழுதலாம். கரெக்டாக? நீங்கள் கொண்டாந்து எழுதிட்டு என்ன பண்ணலான்னா, அந்த இஃப்குள்ளே வந்து ரிட்டன் ட்ரூன்னு போடுவோம்ல, அந்த இடத்துல ரிட்டன் ட்ரூ போடாமல் அந்த இடத்துல எக்கோ ஐ $iன்னு போட்டிங்கன்னா முடியல, அந்த இடத்துல அது பிரிண்ட் ஆகிக்கும். அவ்வளோதான். ஆனால் உங்களுக்கு என்ன, அங்கே கண்டுபிடிக்கிறப்போ நீங்கள் ஐங்கிற வேரியபிள் யூஸ் பண்ண முடியாது, ஐ ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டீங்க. அங்கே $A $P அந்த மாதிரி வேரியபிள்ஸ் மட்டும் மாற்றிக்கணும். இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த ப்ரோக்ராமே இங்கே கொண்டாடலாம். பேசிக்காக இஸ் ப்ரைமோட அர்த்தமே அதானே, அந்த ப்ரோக்ராமே இங்கே வந்த மாதிரி தானே. ஸோ அது புரிஞ்சிருச்சு உங்களுக்கு. அப்போ என்னென்னா, ஒயிலுக்குள்ளே ஒரு ஒயில் லூப் இருக்கும். ஒயிலுக்குள்ளே மறுபடியும் இஸ் ப்ரைமான்னு செக் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு ஒயில் லூப் வருமா? ஸோ ஒயிலுக்குள்ளே ஒயில் வர மாதிரி இருக்கும். இப்போயுமே வருது தான், இஸ் ப்ரைமுக்குள்ளே ஒரு ஒயில் இருக்குது. ஸோ பேசிக்காக அது நெஸ்டட் ஒயில் லூப் மாதிரி தான். ஒயிலுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு ஒயில் எழுதுறீங்க, அதனால் ஒரு தனி ஃபங்க்ஷன் எழுதிடுறீங்க. என்னென்னா உங்களுக்கு பார்த்தாங்கன்னா புரியாது உடனே இது என்ன பண்ணுது. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா 1 to 10க்குள்ளே எல்லா நம்பர்ஸும் ப்ரைமாக இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம். $i = 1,
இப்போது $i less than 1000 ட்ரூவா? ஸோ அப்போ உள்ளே போகும் இஸ் ப்ரைம் ஆஃப் $i. அப்படின்னா என்ன ஆகும்? 1 வந்து 1 ஆல் டிவைட் ஆகும், அப்புறம் 2 ஆல் டிவைட் ஆகும், அப்புறம் 3 ஆல் டிவைட் ஆகும், இப்படி ஆகிட்டே போகுமா? இப்போ 1 வந்து 1 ஆல் டிவைட் ஆகும், அவ்வளோதான், அதோட நின்றும். ஓகேவா? ஸோ அந்த ஃப்ளாக் வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ட்ரூவாக தான் இருக்கும், விச் மீன்ஸ் இல் ரிட்டன் ட்ரூ. அப்படின்னா இங்கே ட்ரூவாக அப்படின்னா உள்ளே போகும். புரியுதா? நீங்கள் இப்படியே யோசிச்சுக்கணும். இப்போ இது எக்கோ ஆகிறப்ப $i வந்து எக்கோ ஆகும், விச் மீன்ஸ் 1 வந்து எக்கோ ஆகிடும். இப்போ $i ப்ளஸ் ப்ளஸ், ஸோ 2க்கு போகும். இப்போ 2க்கு போனோடனே திரும்ப இங்கே வரும் ட்ரூவா? இப்போ இங்கே வந்தோடனே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து 2 1 ஆல் டிவைட் ஆகும், கரெக்டாக ட்ரூ. அப்புறம் 2 2 ஆல் டிவைட் ஆகும். ஸோ ஃபேக்டர் வந்து இப்போ 2வாக இருக்கும். இதை மைண்ட்லேயே ரன் பண்ணிக்கோங்க இந்த அவுட்புட் ரேட்டிங்க. இப்போ வந்து ஃப்ளாக்குள்ள என்ன இருக்குது? 2 இருக்குது. லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2னா அது ப்ரைம் தான், கரெக்டாக? ஸோ அப்போ வந்து அது ட்ரூ தான் ரிட்டர்ன் பண்ணும், விச் மீன்ஸ் இது ட்ரூ. அப்போ இதுக்குள்ளே வந்து மறுபடியும் ஆர்குமெண்ட் ஆகும். ஓகே, இப்போ i ப்ளஸ் ப்ளஸ், ஸோ விச் மீன்ஸ் i will become 3. இப்போது மறுபடியும் இங்கே போகும் ட்ரூவா? இப்போ வந்து இஸ் ப்ரைம்குள்ள 3 வந்துச்சுன்னா முதல்ல 3யை 1 டிவைட் பண்ணும், ஆயிடும். ஸோ ஃப்ளாக் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் 2 வந்து டிவைட் பண்ணும், அதுவும் அது டிவைட் பண்ணாது, கரெக்டாக? 2 1s are 2, 2 2s are 4 ஆயிடுது. ஸோ அப்போ வந்து அது டிவைட் பண்ணலை. ஸோ விச் மீன்ஸ் அது ஃபால்ஸ் ஆயிடும். அப்போ ஃப்ளாக் ஒன்றாவே தான் இருக்கும். ஆனால் இப்போ 3யும் வந்து டிவைட் பண்ணும். இப்போ 3 1s are 3, 3 வந்து டிவைட் பண்ணிடுது. ஸோ விச் மீன்ஸ் ஃப்ளாக் இன்க்ரிமெண்ட் ஆகும், அப்போ ஃப்ளாக் 2 ஆயிடும். ஓகேவா? அப்போது if flag is less than or equal to 2, ட்ரூவை தான் ரிட்டர்ன் பண்ணும், விச் மீன்ஸ் அகெயின் நமக்கு 3யும் பிரிண்ட் ஆகும். இப்போது i ப்ளஸ் ப்ளஸ்னோடனே இது வந்து 4 ஆகிடும். ஓகே, இப்போ வந்து இது ஒரு ட்ரூ தான், கரெக்டாக? ஸோ இங்குள்ளே போனோடனே இஸ் ப்ரைம் ஆஃப் 4. அப்போ அங்கே வந்து எண்ணுக்குள்ளே 4 போயிடும், கரெக்டாக? ஸோ இப்போ வந்து அங்கே i வந்து ஒன்றா தான் இருக்கும். இந்த i வேறு, அந்த i வேறு. இது வந்து வெறும் i, அது வந்து இஸ் ப்ரைம் டாட் i. அப்படி தான் அவுட்புட் ட்ரேஸ் பண்ணுறீங்க எல்லோரும். ஞாபகம் இருக்கா? ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு i இருந்துச்சுன்னா இஸ் ப்ரைம் டாட் ஐன்னு தானே போடுவீங்க. ஸோ அந்த i வேறு, இந்த i வேறு. அது தனியாக இங்கே இஸ் ப்ரைம் டாட் ஐ வந்து அது தனியாக 1 2 3 4 போகும். அது இதை அஃபெக்ட் பண்ணாது. இது அதனால் ஆக்சஸ் பண்ண முடியாது. புரியுதா நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? ஸோ இப்போ வந்து 4ரை 1 டிவைட் பண்ணும், 4ரை 2 டிவைட் பண்ணும், 4ரை 3 டிவைட் பண்ணாது, 4ரை 4 டிவைட் பண்ணும். இப்போ ஃப்ளாக் வந்து 3. ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து கிரேட்டர் தேன் 2. ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ். அப்போ இது ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணால் இப்போ இங்கே போய் i ப்ளஸ் ப்ளஸ் ஆகிடும். புரியுது என்ன நடக்குது? இப்போ புரிஞ்சிருச்சு எக்ஸாக்டாக என்ன பண்ணுவோம் சார்? நீங்கள் அப்போ அந்த ப்ரோக்ராம் இங்கே கொண்டாந்து போட்டால் அதே தான் நடக்கும். ஓகே, ஸோ சேம் திங். இப்போ வந்து 5 பார்த்தீங்கன்னா 1 டிவைட் பண்ணும், 2 பண்ணாது, 3 பண்ணாது, 4 பண்ணாது, 5 பண்ணும். ஓகே, ஸோ 2ஆக தான் இருக்குது. அப்போ நம்ம 5 பிரிண்ட் பண்ணிக்கலாம். இங்கே உள்ளே வந்துடும். இப்போ i ப்ளஸ் ப்ளஸ் 6க்கு வந்து 1 பண்ணும், 2 பண்ணும், 3 பண்ணும், 4 பண்ணாது, 5 பண்ணாது, 6 பண்ணும். ஸோ 4 இஸ் கிரேட்டர் தேன் 2, அப்போ ஃபால்ஸு. அப்போது i ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இப்போ நம்ம ஒன்று பண்ணிக்கலாம். இஸ் ப்ரைம் வந்து நம்மளோட இந்த மாதிரி ஒரு மொக்கையான ஃபங்க்ஷன் வைக்காமல் நம்மளோட ஸ்மார்ட்டர் ஃபங்க்ஷன் வச்சுக்குவோம். ஸோ ஞாபகம் இருக்கா? டூல் இருந்து ஆரம்பிப்போம், டிவைட் பண்ணாவே ரிட்டர்ன் பண்ணிடுவோம், அதை வச்சுக்கலாம். ஓகே, ஸோ 7க்கு பார்ப்போமா? இப்போது 7க்கு வந்து ஃபஸ்ட்டு 2ஆல் டிவைட் ஆகாது, 3ஆல் ஆகாது, 4ஆல் ஆகாது. அவ்வளோதான். நம்ம அவ்வளோ பார்த்தா போதும். ஞாபகம் இருக்கா? நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட் வரைக்கும் பார்த்தாவே போதும். ஸோ முடிஞ்சிச்சு. அப்படின்னா இது வந்து ப்ரைம் ரிட்டர்ன், இது ட்ரூ ரிட்டர்ன் பண்ணிடும். புரியுதா நம்ம ஸ்மார்ட்டர் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு? இப்போ 8க்கு வந்து 2 டிவைட் பண்ணிடும், கரெக்டாக? இது வந்து i ப்ளஸ் ப்ளஸ் ஆகும். i ப்ளஸ் ப்ளஸ் ஆனால் 8 ஆகும். 8 இஸ் ஸ்டில் லெஸ் தேன் 1000, கரெக்டாக? இப்போ இங்கே போனோடனே 8க்கு வந்து வாட் இஸ் தட்? 8ை 2 டிவைட் பண்ணும், 8ை 2 டிவைட் பண்ணிடும். அப்போ இமீடியட்டாக அது ரிட்டர்ன் ஃபால்ஸ் பண்ணிடும். அப்போ உடனே வெளில வந்துடும் i ப்ளஸ் ப்ளஸ். அப்போ இது வந்து 9 ஆகிடும். புரியுதா எப்படி போகும்? நம்ம 10 வரைக்கும் பண்ணி முடிச்சிடலாம். அதை மட்டும் 10ன்னு வச்சுக்குவோம். இன்னும் இதில் ஸ்மார்ட் ஆகணும்னா there is another better way. ஓகே, இந்த கூட நீங்கள் ஸ்மார்ட் ஆகணும். ஆல்வேஸ் எந்த ஒரு ப்ரோக்ராமையும் நீங்கள் இன்னும் ஸ்மார்ட் ஆக்க முடியும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா $i ஈக்குவல் டு 1னா நம்ம இதை என்ன பண்ணிடலாம்னா இங்கே $i நம்ம 1லேயே ஆரம்பிக்க வேணாம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் 1 2 வந்து ப்ரைம் நம்பர் தான்ட்டு, கரெக்டாக? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே வந்து எக்கோ ஐ போட்டு ஈனா எக்கோ ஐன்னு வச்சுக்கோங்க, எக்கோ ஐ வித் ஆல் தீஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? எக்கோ ஐ போட்டு 1ஐ பிரிண்ட் பண்ணிடலாம், எக்கோ ஐ போட்டு 2ஐ பிரிண்ட் பண்ணிடலாம். இப்போ 1 2 பிரிண்ட் ஆகிடும் ஆஸ் இட் இஸ். இப்போ $i 3லேருந்து ஆரம்பிச்சிக்கலாம். ஓகேவா? இங்கே $i ப்ளஸ் ப்ளஸ்க்கு அப்புறம் இன்னொரு $i ப்ளஸ் ப்ளஸ் போட்டுக்கலாம். அப்போ என்ன ஆகும்? 3 செக் ஆகும், அப்புறம் 5 செக் ஆகும், அப்புறம் 7 செக் ஆகும். அது எல்லாமே ப்ரைம் தான். ப்ரைமை தவிர வேறு எதுவும் செக்கே ஆகாது. புரியுது? கிட்டத்தட்ட இன்னும் ஃபாஸ்ட் ஆகிடுச்சு. ஆனால் என்னென்னா அப்படியே சொல்ல முடியாது. இப்போ 9 செக் ஆகும், 9ஐ 3 டிவைட் பண்ணிடும். ஸோ அப்போ வந்து 9 ப்ரைம் இல்லைன்னு வந்துடும். புரியுதா? இதை நம்ம இன்னும் ஸ்மார்ட் ஆக்கியிருக்கோம். நான் என்ன சொல்ல ட்ரை பண்ணுறேன், இந்த கோட் இன்னும் ஸ்மார்ட் ஆக்கலாங்க. இன்னமே நம்ம ஸ்மார்ட் ஆக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ப்ரைம் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா,
இந்த ப்ரைமால் மட்டுமே நம்ம கூட டிவைட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ப்ரைம் நம்பர்ஸ் எல்லாம் ஒரு லிஸ்ட் மாதிரி வச்சு அந்த லிஸ்ட்டை வச்சு இது இன்னும் காம்ப்ளெக்ஸ் ஆகிட்டே போகும் கூட. ஆனால் என்ன இன்னும் ஃபாஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட்டாக ஒர்க் முடியும். நீங்கள் வந்து இப்போ 9 செக் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு ப்ரைம் 3 டைரெக்டாக செக் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணலாம். மேத்தமெட்டிக்கலி நம்ம இது இன்டென்சிவ் ஆக்காக கோட் இன்னும் ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும். இனிமே நம்ம இப்போ அதுக்குள்ளேலாம் போக வேணாம். ஆல்ரெடி பாதி பேர் குழம்ப ஆரம்பிச்சிருப்பீங்க கரெக்டாக. நான் இப்போ அதாவது உங்களுக்கு என்ன சொல்ல ட்ரை பண்ணேன்னா, இந்த கோடை வந்து நம்மளால் ஸ்மார்ட் ஆக்க முடியுங்கிறது ஒரு லிமிட்டே கிடையாது. நம்ம இன்னும் நினைக்க இன்னும் அதையும் ஸ்மார்ட் ஆகணும். இன்னும் அதையும் ஸ்மார்ட் ஆகணும். நம்ம கோடை வந்து ஃபாஸ்டராகவும் எஃபிஷியண்ட்டாகவும் ரன் ஆக வைக்கிறதுக்கு நம்ம புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ நம்ம பேக் டு த சேம் ப்ராப்ளம் வந்துடலாம். ஓகே, ஸோ இப்போ 9க்கு என்ன ஆகும்? 9 வந்து ஃபஸ்ட் உள்ளே போகும். 9 வந்து 2 டிவைட் பண்ணாது. 9 3 டிவைட் பண்ணிடும். உடனே அது ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இப்போது ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிட்டு i ++ 10 ஆயிடும். இப்போ நம்ம இதுவே வந்து பழைய இஸ் ப்ரைம்னா 1ஆல் 2ஆல் 3ஆல் 4ஆல் 5ஆல் 6ஆல் 7ஆல் 8ஆல் 9ஆல் டிவைட் பண்ணியிருக்கணும். இப்போ ஜஸ்ட் 2ஆல் 3ஆல் டிவைட் பண்ணிட்டு வெளில வந்துட்டோம் பார்த்தீங்களா? அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 10க்கு வந்து 10 வந்து 2 டிவைட் பண்ணிடும், விச் மீன்ஸ் ஃபால்ஸு. அப்போ வெளில வந்துடும். இப்போ 11 ஆயிடும். 11 ஆனோடனே இந்த கண்டிஷன் ஃபால்ஸ். ஏன்னா நம்ம முதல்ல 10ன்னு வச்சுருந்தோம். ஸோ வெளில வந்துடும். புரிஞ்சிருச்சா? ஓகே, நான் முதல்ல சொன்னது வந்து நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். நீங்கள் உங்களே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நான் சொல்ல ட்ரை பண்ணது உங்களுக்கு அந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணல. எல்லா ப்ரோக்ராமையும் இருக்கிறத விட மோர் அண்ட் மோர் அதை ஃபாஸ்ட்டாக ரன் பண்ண வைக்க முடியும் தான் நான் சொல்ல ட்ரை பண்ணேன். ஓகேவா? அது கிளியராக புரிஞ்சிருச்சு தானே உங்களுக்கு? எனக்கு அவ்வளோதான் புரியணும். மிச்சப்படி இதோட அவுட்புட் ட்ரேசிங் கிளியராக புரிஞ்சிருச்சா? ரெண்டுமே குட் டு கோ தானே?